வெல்கம் டு கிரேட் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம அல்ஜிப்ரிக் ஆப்ரேஷன் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் பார்க்கலாம். இப்போ இசட்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இசட் கூட எக்ஸ் பிளஸ் ஐஒய்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். அதுக்கப்புறம் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு இடையில மல்டிப்ளிகேஷன் பண்ணுவோம். சரியா? இப்போ இசட்டுங்கிறது காம்ப்ளெக்ஸ் நம்பர். இதில் ஸ்கேலார்ன்ற ஒரு வேல்யூ, ஸ்கேலார் கே அப்படிங்கிற ஒரு வேல்யூ. கே என்னது, ரியல் நம்பராக இருக்கும். ரியல் நம்பரை மல்டிப்ளை பண்ணால் KZ, இங்கே இசட்ல KZ, K டைம்ஸ் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சா என்ன வரணும், ரியல் பார்ட்டை கேவால் மல்டிப்ளை பண்ணும், இமேஜினரி பார்ட்டி கேவால் மல்டிப்ளை பண்ணும். நம்ம ரூல்ஸ் கற்றுக்கிறோம், என்ன மல்டிப்ளிகேஷன் ஆப்ரேஷன் என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பரில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ சப்போஸ் K = 0 ஆச்சுன்னா என்ன ஆகும் காம்ப்ளெக்ஸ் நம்பர் அப்படின்னா, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரே 0 ஆகிடும். 0 × Z 0 ஆகிடும். எந்த காம்ப்ளெக்ஸ் நம்பராலும் 0ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 0 ஆகிடும். நமக்கு தெரியும் ரியல் நம்பர் ஏதாவது 0ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் 0 ஆகும்னு தெரியும். பட் காம்ப்ளெக்ஸ் நம்பரே 0ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும், 0 + I 0 ஆகும். மறுபடியும் என்ன, 0 தான். ஸோ போன வீடியோலேயே பார்த்தோம், 0 தான் என்னது காம்ப்ளெக்ஸ் நம்பராகவும் இருக்க முடியும், ரியல் நம்பராகவும் இருக்க முடியும். 0 + 0 I என்னது, ரியல் நம்பர்னு சொல்லலாம், காம்ப்ளெக்ஸ் நம்பர் சொல்லலாம். ரெண்டும் 0 மட்டும் அட் ஏ டைமில் ரியல் நம்பர் as well as காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரியா? இப்போ K = 1 போட்டால் என்ன, Z ஆகும். 1Z தான், Z தான் கிடைக்க போகுது. இங்கே என்ன, 1x x 1y y. அப்போ Z 1ஆல் மல்டிப்ளை அதே வேல்யூ, மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி. எந்த ஒரு நம்பரை 1ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் அதே வேல்யூ தான் கிடைக்கும். அதே ரூல்ஸ் தான் இங்கே இருக்குது. சரி, அடுத்து பாருங்க, Z நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து இதை ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். Z = 2 + 3 ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இதை வந்து நான் -1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும்னு பார்க்கலாம். இங்கே -1Z, கேக் பல -1 போட்டால் -1Z -Z ஆகிடும். இங்கே என்ன, கேக் பல மைனஸ் போட்டால் -x, எக்ஸுங்கிறது 2னா -x என்ன -2, ஒய்ங்கிறது என்ன, இங்கே வந்து நமக்கு 3. அப்போ கேக் பல மைனஸ் போட்டால் -1 போட்டால் -y -3. அப்போ -2 -3i. அப்போ Z வந்து 2 + 3iனா -z என்ன, -2 -3i. அதே ரியல் நம்பர் ஆப்ரேஷன் இங்கே பண்ணலாம். ரியல் பார்ட்டையும் பண்ணும், காம்ப்ளெக்ஸ் பார்ட்டை என்ன பண்ணும், இமேஜினரி பார்ட்டையும் -1ஆல் மல்டிப்ளை பண்ணும். சரி, அதை கிராஃபிக்கலாக என்ன நடக்குதுன்னு பார்ப்போமா. கிராஃபிக்கலாக பாருங்க, 2 + 3i, x வந்து 2 யூனிட், y வந்து 3 யூனிட். அப்போ 2, 3. அப்போ இசட்டுங்கிறது இதுலேருந்து இது வரை 2, 3, 2 + 3i. அதே -z என்ன நடக்க போகுது, -2 -3i. எக்ஸில் -2 வரணும், ஒய்யில் -3 வரணும். இது ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் தான் இருக்கும் ரெண்டுமே. ஏன் பாருங்க, இப்போ tan θன்னு என்ன, இப்போ இந்த பாயிண்ட் இருக்குல்ல, இது வந்து 2, 3னா என்ன அர்த்தம், எக்ஸ் டிஸ்டன்ஸ் வந்து என்ன 2 யூனிட், ஒய் டிஸ்டன்ஸ் 3. அப்போ tan θ = ஆப்போசிட் பை adjacent 3/2 தானே. அப்போ θ ஸ்லோப் சேம், ஸ்லோப் மாறாது, சேம் வேல்யூ இருக்கும்ல. அப்போ அதே கான்செப்ட்ல அப்போ இங்கே என்ன வரும், இந்த ஸ்லோப்பு இந்த இடத்துல நீங்கள் போட்டாலும் என்ன ஆகும், இந்த டயக்னல் இப்படி நீங்கள் டயக்ராம் போட்டாலும் என்ன வரும் பாருங்க, இந்த இது என்ன ஆகிடும், இந்த ஹைட் வந்து 3, இந்த டிஸ்டன்ஸ் 2. அகைன் tan θ இந்த இடத்துல θ போட்டிங்கன்னா tan θ ஆப்போசிட் பை adjacent 3/2. சரி, எக்ஸாக்ட் ஆங்கிள் θ பற்றி நம்ம பேசல, எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் பண்ணுறோங்க தேர்ட் குவார்டரில் π + θ அதெல்லாம் நம்ம பேசல. ஜஸ்ட் இந்த இடம் ஒரு θ, இந்த இடத்துல θன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன, இது ஒரு ஸ்ட்ரைட் லைன் மேலே வந்துடும் அப்படிங்கிற ஆங்கிளை பற்றி இன்டெப்த்தாக பேசல. நம்ம ஜஸ்ட் இது ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். ஏன்னா இதுலேருந்து எவ்வளோ θ கீழே இருக்குதோ அதுலேருந்து அதே அளவு θ, வெர்டிகலி ஆப்போசிட் ஆங்கிள் ஈக்குவல். கரெக்டா? அப்போ ஆட்டோமேட்டிக்கலி என்ன, ஸ்ட்ரைட் லைனில் தான் இருக்கும். அதே நேரத்தில் பாருங்க, இப்போ நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதே காம்ப்ளெக்ஸ் நம்பர் 2ஆல் மல்டிப்ளை பண்ண 2z, இது என்ன 4 ஆகும், இது 6 ஆகும். அதையும் பிளாட் பண்ணுங்க, என்ன ஆக போகுது, இதில் எனது 4 யூனிட்ஸ் மூவ் பண்ணுறேன், இங்கே 6 யூனிட், 4, 6. இதுவும் ஸ்ட்ரைட் லைனில் தான் வரும். என்ன காரணம், இதுக்கு tan θ கண்டுபிடிச்சானே, இது ஒரு பெரிய ட்ரையாங்கிள் இல்லையா, இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு tan θ கண்டுபிடிச்சானே, tan θ = என்ன 6/4, ஆப்போசிட் பை adjacent 6/4 என்ன 3/2 தான். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, இப்போ ஒரு ஸ்கேலார் வேல்யூ 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் அது ஸ்ட்ரைட் லைன் மேலே தான் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அதே ஸ்ட்ரைட் லைனில் மல்டிப்ளை, அதே ஸ்ட்ரைட் லைன்லேயே பிளேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும், என்ன நம்பரால் மல்டிப்ளை பண்ணாலும். இப்போ நான் ஃப்ராக்ஷனல் ஆஃபால் மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆக போகுது பாருங்க, ஆஃபால் பண்ணாலும் 1 + 3/2. இது வந்து 2ங்கிறது 1 ஆகிடும், இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3/2. அந்த பாயிண்ட் எங்கே இருக்கு பாருங்க, 1, 3/2 அது மேலே தான் இருக்கும். இதுக்கும் tan θ கண்டுபிடிங்க, ஆப்போசிட் வந்து 3/2, adjacent 1, 3/2/1 3/2. அப்போது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை எந்த ஒரு கான்ஸ்டன்டால் மல்டிப்ளை பண்ணாலும் அந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே எங்கே இருக்க போகுது, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மேலே தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். சரியா? கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷன். அடுத்து பாருங்க, நம்ம அடிஷனை பற்றி பார்க்கலாம். அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பருக்கு நம்ம என்ன எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறோம், வெக்டார் மெத்தடில் எக்ஸ்பிளேஷன் கொடுக்க போகிறோம். பாருங்க, இப்போ Z1ங்கிறது x1 + iy இருந்தால்
z2ங்கிறது x2 plus iy2 இருந்தா z1 plus z2 என்ன சொல்றாங்க the real part ஆட் பண்ணுங்க x1 plus x2 ரியல் பார்ட் ஆயிடும் இமேஜினரி பார்ட் என்ன i காமனா வந்ததுக்கு அப்புறம் y1 plus y2 தான் இது காம்ப்ளெக்ஸ் பார்ட் இமேஜினரி பார்ட் சரி இப்போ z1 plus z2ல இது ஒரு ரியல் பார்ட்டோட சம் பிளஸ் என்ன இமேஜினரி பார்ட்டோட சம் சரி இதை நம்ம கிராஃபிக்கலா எப்படி ரெப்ரசென்ட் பண்றது பாருங்க எக்ஸாம்பிளோட பண்ணுவோம் அதான் நமக்கு ஈஸியா இருக்கும் z1 equal to 3 plus i ன்னு வைங்க ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்க போறேன் z2 equal to 1 plus 4i ன்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்க போறேன் 3 plus i என்ன ரியல் பார்ட் இது என்ன ரியல் ஆக்சிஸ் சொல்லுவோம் இது ரியல் ஆக்சிஸ் இது இமேஜினரி ஆக்சிஸ் எல்லா கிராஃப்லயும் அதான் இது ரியல் ஆக்சிஸ் இது இமேஜினரி ஆக்சிஸ் சரியா இப்போ இந்த ரியல் ஆக்சிஸ்ல நான் எவ்வளவு வரணும் 3 யூனிட்ஸ் வரணும் இமேஜினரி ஆக்சிஸ்ல எவ்வளவு வரணும் 1 யூனிட் வரணும் கரெக்ட் தானே இதான் 3,1 ஓடது நான் வெக்டார் ஃபார்ம்ல பிரசன்ட் பண்றேன்னா அது மேல 3 plus i ன்னு எழுதிருக்கு சரியா இது என்னது பொசிஷன் வெக்டார் ஃபார்ம்ல ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் வித் ரெஸ்பெக்ட் டு ஆரிஜின் சரியா இந்த பொசிஷன் வெக்டார் ஃபார்ம்ல 3 plus i ன்னு இந்த வெக்டாரை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கேன் சரி இன்னும் சொல்ல போனா இந்த அது அடுத்து நான் என்ன பண்ண போறேன் 1 plus 4i z2ங்கிறது 1 plus 4i அப்ப x ஆக்சிஸ்ல 1 யூனிட் மூவ் பண்ணும் y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் சொல்ல கூடாது நான் ரியல் ஆக்சிஸ்ல 1 யூனிட் மூவ் பண்ணும் இமேஜினரி ஆக்சிஸ்ல எவ்வளவு மூவ் பண்ணும் 4 யூனிட் மூவ் பண்ணும் அப்ப 1,4i இந்த இருக்கு 1 plus 4i இந்த வெக்டார் இது z1 இது z2 இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது எப்படி நான் அடிஷன் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா parallelogram law யூஸ் பண்ணுவோம் parallelogramல என்ன ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் இன் லெந்த் தானே நான் வந்து இந்த வெக்டாரை இங்க மூவ் பண்ண போறேன் மூவ் பண்ணலாம் வெக்டார்னாலே மூவ் பண்ணலாம் எப்பவுமே வெக்டார்ல நான் மூவ் பண்ணானே இது என்ன பண்ணுது x ஆக்சிஸ்ல 1 யூனிட் மூவ் பண்ணுது z2 அதானே 1 யூனிட் அப்போ நான் இதுல x ஆக்சிஸ்ல 1 யூனிட் மூவ் பண்ணோம் 3,4 3 ல இருந்து 4 பண்ண போறேன் y ஆக்சிஸ்ல 4 யூனிட் அதாவது நான் இங்க இருக்கேன் இங்க இருந்து 4 யூனிட் மூவ் பண்ணா என்ன ஆகும் இது x ஆக்சிஸ்ல 1 யூனிட்னா இங்க வரும் சரியா y ஆக்சிஸ்ல 4 யூனிட்னா இங்க ஏற்கனவே 1ல இருக்கேன் 1ல இருந்து நான் எங்க போணும் 5 க்கு போணும் சரியா அப்போ என்னோட parallelogram law என்ன சொல்லுது இது அப்படியே இங்க ஷிஃப்ட் பண்ணா இது எப்படி வரும் இதுதான் z2 வெக்டார் கேன் பி மூவ்ட் எங்க வேணாலும் மூவ் பண்ணலாம் ஆனா என்ன பண்ணுவோம் டைரக்ஷன் ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணணும் மெயின்டைன் பண்ணணும் டைரக்ஷன் ரேஷியோ நானே x ல எவ்வளவு மூவ் பண்றேன் y ல எவ்வளவு மூவ் பண்றேன் x ல இது 1 யூனிட் இங்க இருந்து 1 யூனிட் x ல மூவ் ஆயிருக்கு y ல எவ்வளவு மூவ் ஆயிருக்கு இங்க இருந்து எவ்வளவு யூனிட் மூவ் ஆயிருக்கு 4 யூனிட் இது 4 யூனிட் அதுவும் 4 யூனிட் அப்போ இது கரெக்டா அப்படியே parallel-ஆ இருக்கும் parallel-ஆ அப்படி 1 யூனிட் ஷிஃப்ட் ஆகி மேல நிக்கும் கரெக்ட்டா அப்ப நான் இந்த வெக்டாரை இங்க மூவ் பண்ணிருக்கேன் by using parallelogram concept parallelogramல opposite sides are equal in length and also parallel இதுக்கு இது parallel-ஆ இருக்கு அதே நேரத்துல equal in length சரியா அப்போ parallelogram law என்ன சொல்லுது இது இந்த டைரக்ஷன்ல இருந்தா இப்ப triangular law addition இது z2 இதே டைரக்ஷன்ல இருந்தா z1 plus z2 எப்படி இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் z1 plus 2 அப்ப triangular law க்ளோஸ் ஆகுதா triangular law என்ன சொல்லுது இப்படி தான் சொல்லுது triangular law இது இந்த டைரக்ஷன்ல இது இந்த டைரக்ஷன்ல இருந்தா இதோட அடிஷன் வெக்டார் எப்படி இருக்கும் ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அப்ப இந்த டைரக்ஷன்ல இருக்கிறது ஆப்போசிட் வெக்டார் ஆரிஜின்ல இருந்து ஜாயின் பண்றது ஆப்போசிட் வெக்டார் அது என்னது z1 plus z2 அப்படினு சொல்றோம் z1 plus z2 என்ன இந்த பொசிஷன் வெக்டார் என்ன x இங்க வந்து நான் 3 மூவ் பண்ணேன் இதுல 1 அப்ப இது x ல 4 y என்னது இது ஏற்கனவே இங்க 1 மூவ் ஆயிருக்கு கரெக்ட்டா இங்க ஒரு 4 plus 5i 4,5 4 plus 3i கொண்டு வந்துட்டா சோ triangular law addition வந்து யூஸ் பண்ணி z1 plus z2 அதே மாதிரி நான் என்ன பண்ணலாம் இதையும் நான் இங்க கவர் பண்ணலாம் இப்ப parallelogram கம்ப்ளீட் பண்ணலாம் எப்படி நான் x யூனிட்ல 3 யூனிட் மூவ் பண்ணி y ல 1 யூனிட் இங்க நான் ஏற்கனவே எவ்வளவு மூவ் பண்ணிருக்கேன் பாருங்க x ல 1 மூவ் பண்ணிருக்கேன் கரெக்ட்டா x ல 1 மூவ் பண்ணி இன்னொரு 3 மூவ் பண்ண போறேன் x ல 3 மூவ் பண்ண போறேன் y ல என்ன மூவ் பண்ணுது இந்த வெக்டார் 1 யூனிட் அப்ப இதுல இருந்து 1 யூனிட் மூவ் பண்ணா 5 சரியா இதுல 3 அப்ப என்ன இங்க 1 ல இருந்து 3 பண்ணா 4 சரியா போச்சா இந்த 4,5 வருமா டாட்டட்லயே போடுறேன் நான் புரியுதா என்ன பண்றேன்னு அதாவது x ல 1 யூனிட் மூவ் பண்ணிருக்கேன் x யூனிட்ல y ல சாரி x ல 3 யூனிட் மூவ் பண்ணிருக்கேன் y ல 1 யூனிட் மூவ் பண்ண இந்த வெக்டார் இந்த டாட் வெக்டார் எப்படி இருக்கும் இதுக்கு parallel-ஆ இருக்கும் சரியா அப்போ இதுவும் z1 தான் இங்கேயும் போடுறது z1 தான் இது z2 நமக்கு தெரியும் இது z1 இது z2 இப்போ மறுபடியும் triangular law addition என்ன சொல்லுது இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு அடுத்த வெக்டார் இந்த டைரக்ஷன்ல இருக்கு third வெக்டார் எப்படி இருக்கும் க்ளோஸ் பண்ணும் ஆப்போசிட்ல சரியா அப்போ இங்கேயும் triangular law addition satisfy பண்ணுதா அப்போ 4 plus 3 satisfy பண்ணிடுச்சு அப்போ triangle அப்போ நான் என்ன யூஸ் பண்றேன் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஆட் பண்றதுக்கு நான் என்ன கான்செப்ட் யூஸ் பண்றேன் வெக்டார் அடிஷன் கான்செப்ட் யூஸ் பண்றேன்
இது கம்ப்ளீட்லி வெக்டார் அடிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அப்போ வெக்டார் மெத்தட்ல நிறைய நம்ம டெரிவ் பண்ண போறோம், நிறைய யூஸ் பண்ண போறோம். while using complex number ஃபுல்லாவே வெக்டார் நம்பர். சரி, வெக்டார்ஸ் யூஸ் பண்ணி தான் பண்ண போறோம். நிறைய கால்குலேஷன், அடிஷன், சப்ட்ராக்ஷன் எல்லாமே. சரி, அப்போ அடிஷன் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்ன, parallelogram law யூஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்றோம். சரி, அதே சப்ட்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணுவோம். சப்ட்ராக்ஷன் ஆஃப் டூ காம்ப்ளெக்ஸ் நம்பர் எப்படி பண்ண போறேன் பாருங்க. இப்போ Z1 இங்க இருக்கா, Z1 3 பிளஸ் அதே வேல்யூ தான் எடுத்து போறோம். 3 பிளஸ் I நமக்கு தெரியும். இது 3, X யூனிட்ல 3, Y யூனிட்ல 1, 3 பிளஸ் I. அதே மாதிரி Z2 என்ன, 1 பிளஸ் 4I. இப்போ நான் சப்ட்ராக்ட் பண்ண போறேன். சப்ட்ராக்ட் பண்ணும்போது நான் Z1 மைனஸ் Z2 என்ன, எனக்கு பிளஸ் Z2 இருக்கு, அது மைனஸ் ஆக போறேன். அப்போ Z2 -1 மல்டிப்ளை பண்ணா என்ன ஆகுது, -1 -4 ஆயிடுமா. அப்போ -1 -4 பிளாட் பண்ண, Xல -1 Yல -4 இங்க வந்துருச்சு. அப்போ Z1 இங்க இருந்தா Z2 எங்க இருக்கும், இங்க இருக்கும். நமக்கு நல்லாவே தெரியும். வெர்டிகல் ஆப்போசிட் ஆங்கிள் கான்செப்ட் படி இந்த ஆங்கிள் ஈக்குவல் ஆயிடும். ஒரே பேரல் லைன்ல ஸ்ட்ரைட் லைன் வரும். இங்க டிஸ்கஸ் பண்ணோம், மல்டிப்ளிகேஷன் கான்செப்ட்ல இதை டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ ஸ்ட்ரைட் லைன்ல தான் இது இருக்கும், வித்வுட் எனி டவுட். Z2 இங்க இருந்தா -Z2 இங்க இருக்கும். இப்போ நான் Z1 Z2 ஆட் பண்ணும். நம்ம parallelogram law of addition யூஸ் பண்ணுவோம். parallelogram law of addition என்ன சொல்லுது, இப்போ இந்த இது Z2னா அதே Z2 நான் இங்க மூவ் பண்ண முடியும். மூவ் பண்ணலாம்ல. இப்போ மூவ் பண்ணா என்ன ஆக போகுது பாருங்க. இப்போ நான் இதை ஜாயின் பண்றேன். ஜாயின் பண்ணிட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். போனதுல ரொம்ப டீடைலா டிஸ்கஸ் பண்ணியாச்சு. என்ன நடக்கணும், இது ஆக்சுவலி இந்த Z2 இந்த -Z2 என்ன -1, Xல 1 யூனிட் பின்னாடி வரணும். வந்திருக்கேனா பாருங்க, இங்க 3ல இருந்தது இங்க 2க்கு நேரா வந்துட்டா 1 யூனிட் பேக்ல வந்திருக்கு -1. Yல என்ன வரணும், -4. இது ஏற்கனவே 1 யூனிட் மேல இருக்கு, இங்க ஒரு 3 யூனிட் கீழே வந்திருக்கேன். வெர்டிகலி 4 யூனிட் கீழே இறங்கிட்டேன். அப்போ இது ஆக்சுவலி என்ன, இந்த வெக்டார் this complex number as a vector எழுதுனா இதுவும் -1 -4i தான். -1 -4i தான். பட் எங்க, with reference to origin இல்ல, மூவ் பண்ணுது. Xல -1 மூவ் ஆகுது, Yல -4. நம்ம தியரி வீடியோல ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். எங்க வேணாலும் வெக்டார் மூவ் பண்ணலாம்னு சொல்லியிருக்கேன். சரியா, இந்த வெக்டார் தான் அங்க அப்படியே ஒரு டூப்ளிகேட் மாதிரி அங்க வரைஞ்சிருக்கேன். இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க லாஜிக்கலி. இது Z1 நம்ம சொல்லிட்டோம், இது -Z2ன்னு சொல்லிட்டோம். ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் என்ன, இந்த டைரக்ஷன்ல போய் இந்த டைரக்ஷன் வந்துச்சு. அப்போ இங்க இருக்கிறது என்னதான் இருக்கும், Z1 -Z2. Z1 இது -Z2 ரெண்டையும் ஆட் பண்ணா Z1 -Z2 இது க்ளோஸ் பண்ணிடும் தேர்ட் டைரக்ஷன்ல. இதான் ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் இன் தி வெக்டார். அப்போ இது Z1 -Z2 தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சுல. இதோட வேல்யூ என்ன ஆக்சுவலி, இது வந்து x ஆக்சிஸ்ல என்ன வருது, 2 யூனிட், 2 யூனிட். Yல என்ன -3, 2, -3 கொண்டு வந்து நான் Z1 -Z2. இதை நம்ம இங்கேயே நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம். இதை நம்ம என்ன பண்ணலாம், இந்த parallelogram கான்செப்ட்ல இந்த டைரக்ஷன்ல நான் க்ளோஸ் பண்ணலாம். இது இந்த டைரக்ஷன்ல வருது இல்லையா, சோ இந்த டைரக்ஷன்ல நான் க்ளோஸ் பண்ணா என்ன, இது வந்து Z1 -Z2 இல்லையா. அப்போ இது Z2னா இது Z1 நான் இங்க டூப்ளிகேட் பண்ணலாம். இங்க Z1 டூப்ளிகேட் பண்ணலாம். இது Z1 இங்க -Z2, இது Z1 -2. ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன் கம்ப்ளீட்டா பாருங்க. இது parallelogram ஆயிடுச்சா. அகைன் parallelogram law, இதுக்கு parallel இது, இதுக்கு parallel இது. அப்ப இது ஆப்போசிட் வெர்டெக்ஸ் என்ன, Z1 -Z2. இது Z1 இது -Z2, அதனால இது Z1 -Z2. இது Z2 -Z2, இது Z1, அதனால இது Z1 -Z2. இது parallelogram law யூஸ் பண்ணிருக்கேன். இதை ட்ரையாங்குலர் லா வச்சு கண்டுபிடிக்கலாம் பாருங்க. எப்படி பாருங்க, இது வந்து Z1 எனக்கு தெரியும், இது Z2 தெரியும், கரெக்டா. இப்போ எனக்கு இங்க கிடைச்சா, அதாவது நான் இந்த டைரக்ஷன்ல வந்து இந்த மாதிரி போட்டேன்னு வைங்க, ட்ரையாங்குலர் லா அடிஷன் படி போட்டா இந்த டைரக்ஷன்ல போகுது Z1, கரெக்டா. இது Z2, ரெண்டுமே க்ளோஸ் ஆகல இல்லையா, க்ளோஸ் ஆகல, ட்ரையாங்குலர் லா க்ளோஸ் ஆகல. அப்ப க்ளோஸ் பண்ணணும்னா நான் என்ன செய்யணும், இதுல இதை வந்து ஆப்போசிட் சைன்ல போட்டா என்ன ஆகும், இது க்ளோஸ் ஆகும். கம்ப்ளீட்லி க்ளோஸ் பண்ணாத ஆப்போசிட் சைன் சொல்ல முடியும். இதை நான் ஆப்போசிட் சைன்ல போட்டேன்னு வைங்க, அதாவது இது Z1 சரியா, இது Z1, இது Z1 இந்த டைரக்ஷன்ல இருக்கு, கரெக்டா. இப்போ எனக்கு வந்து Z2 வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கு, எனக்கு Z1 -Z2 ஆட் பண்ணா ஆப்போசிட் டைரக்ஷன்ல வரணும். இந்த டைரக்ஷன்ல க்ளோஸ் ஆகணும் இல்லையா, இந்த டைரக்ஷன்ல க்ளோஸ் ஆகணும், இந்த வெக்டார் மாதிரியே க்ளோஸ் ஆகணும். இந்த டைரக்ஷன்ல க்ளோஸ் ஆனா ட்ரையாங்குலர்ல அப்ளை பண்ண முடியாது. அப்போ நான் என்ன செய்ய போறேன் பாருங்க, இந்த -Z2 இருக்கு பாருங்க, இந்த Z1 -Z2 இருக்கு பாருங்க, இந்த Z1 -Z2 வெக்டாரை டைரக்டா இங்க டூப்ளிகேட் பண்ண போறேன். இப்போ டூப்ளிகேட் பண்ணா இது Z1 -Z2 சேமா வரும் பாருங்க. Z1 -Z2 என்ன சொன்னோம், 2 -3. Xல நான் எவ்வளவு மூவ் ஆகணும், 2 யூனிட்ஸ் மூவ் ஆகணும், 1 2 3 போயிருக்கேன், கரெக்டா. Yல 3 யூனிட்ஸ் டவுன் ஆகணும், 3 யூனிட்ஸ் டவுன் ஆகணும், 4ல இருந்து 1 கொண்டு வந்தா
z1 minus z2. இப்போ இந்த டைரக்ஷன்ல வந்தா இது z1 minus z2 ஆ தான் இருக்கும். அப்போ நம்ம என்ன சொல்றோம், இது z2 இது வந்து பிளஸ் z2 சரியா, இதே மைனஸ் z2 இந்த டைரக்ஷன்ல இருக்கும். ஓகே, ஆப்போசிட் z2. இந்த இடத்துல நான் வெக்டாரை வந்து இந்த வெக்டாரை இங்க தூக்கி வச்சேன்னா என்ன அர்த்தம், இது மைனஸ் z2 அர்த்தம். இப்போ மைனஸ் z2 இந்த பக்கம் இருக்கு, z1 இந்த பக்கம் இருக்கு. அப்போ ரெண்டையும் ஆட் பண்றது z1 minus z2 ஆப்போசிட் டைரக்ஷன். ட்ரையாங்குலர் லா ஆஃப் அடிஷன். அப்படி இல்லை அப்படின்னா நம்ம இன்னும் ஈஸியா புரிஞ்சுக்க என்ன பண்ணலாம், இதை அப்படியே இங்க தூக்கி போடலாம். பேரலல் இப்போ காம்ப்ளெக்ஸ் நம்பரோட மல்டிப்ளிகேஷன் பார்க்கலாம். போன இதில் என்ன முதல்ல என்ன பார்த்தோம், மல்டிப்ளிகேஷன் காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை ஸ்கேலார் வேல்யூ. இப்போ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பரையும் மல்டிப்ளை பண்ண போறோம். என்ன ரூல்ஸ்னு பார்க்க போறோம். z1ங்கிறது x1 plus iy1 இருக்கு, z2ங்கிறது x2 plus iy2 இருக்கு. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா எப்படி மல்டிப்ளை பண்றது, z1 z2 இருக்கு, எப்படி பண்ணணும், இந்த x இதை நான் எழுதிக்கிட்டேன். ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் தான். ஆர்டினரி மல்டிப்ளிகேஷன் என்ன பண்ணுவோம், 2 into 2 4 எலிமெண்ட் வரும். இதில் 2 into 2 2 into 2 4 எலிமெண்ட். இப்போ ஃபர்ஸ்ட் எப்படி x1 into x2 ரைட்டா, அடுத்து x1 கூட இதை பண்ணும், x1 into iy2 இருக்கு இல்லையா, ஐயை முன்னாடி போட்டு x1 y2 எழுதிட்டேன். அடுத்து இதை கொண்டு இதில் பண்ணலாம், i into என்ன y1 x2 இந்த எழுதிருக்கலாம். அடுத்து i into i எவ்வளோ i ஸ்கொயர், y1 into y2 சரியா போச்சா. ஸோ 2 into 2 4 எலிமெண்ட். அடுத்து நான் என்ன பண்ணலாம், இது x1 x2 அப்படியே எழுதிக்கலாம். இந்த ரெண்டுலேயும் ஐ இருக்கு, ஐயை காமனாக எடுத்துக்க போகிறேன். எடுத்தா என்ன ஆகும், x1 y2 ப்ளஸ் இதில் ஐ காமனாக இருந்தால் y1 x2 மிச்சம். இங்கே என்ன ஐ ஸ்கொயர் ஈக்குவல் டு -1 தானே நமக்கு தெரியும். ஸோ அப்போ ஐ ஸ்கொயர் ஈக்குவல் -1 போட்டால் என்ன மைனஸ் y1 y2. அடுத்த ஸ்டெப்பில் என்ன ரியல் இமேஜினரி பார்ட்டை குரூப் பண்ணலாம். இது ரியல் பார்ட் ஐ இல்லை, இதுவும் ரியல் பார்ட் ஐ இல்லாத வழி ரெண்டே சேர்த்து எழுதிட்டேன், x1 x2 minus y1 y2. இங்கே என்ன இமேஜினரி பார்ட்டை எழுதிருக்கேன் x1 y2. அடுத்த y1 x2ங்கிறது x2 y1 எழுதிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது. ரியல் நம்பர் தானே, x1 y1 ரியல் நம்பர் நமக்கு தெரியும். ஸோ x2 y1 ப்ராடக்ட் எப்படி எழுதாலும் சரி அப்படி எழுதும் சரி ஆர்டராக எழுதிக்கிட்டேன். சரி, இவ்வளோதான். இதே நம்ம ப்ராக்டிக்கலாக ஒரு நம்பர் எடுத்து பண்ண எப்படி பண்ண போகிறோம், z1 ஈக்குவல் 2 + 3 இருக்கணும், z2 ஈக்குவல் 3 - 5. இந்த ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுமா, மல்டிப்ளை பண்ண 2 into 3 6. அடுத்து என்ன 2 into -5 என்ன -10i. அடுத்து 3 கொண்டு பண்ண 3 into 3 9i. அடுத்து 3 into 5 எவ்வளவு -15. 3 into -5 -15. i into i ஒரு i ஸ்கொயர் சரியா. எப்பவும் போல 2 into 2 4 எலிமெண்ட்ஸ் கிடைச்சாச்சு. இப்போ ரியல் பார்ட் என்ன, இந்த i ஸ்கொயர்ங்கிறது -1 சப்ஸ்டிட்யூட் பண்ணுமா, i ஸ்கொயருக்கு -1 எழுதியிருக்கேன். இங்கே -10i + 9i ஆட் பண்ண -1i கரெக்டாக, -1 -i எழுதுனா போதும். இங்கே -15 into -1 + 15 ஆகிடும். இங்கே +6 6 + 15 21 -i. ஜஸ்ட் சிம்பிளிஃபிகேஷன் யூஷுவல் ஆர்டினரி ரியல் நம்பர்ஸ் பண்ணுற மாதிரி தான் மோஸ்ட் ஆஃப் த திங் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்லி என்ன ஐ ஸ்கொயருக்கு -1 போடுறோம், i into i வரும் -1. சரி, இதான் z1 z2. சரி, அடுத்து இன்னொரு முக்கியமான கான்செப்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் எ காம்ப்ளெக்ஸ் நம்பர் பை ஐ. ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை ஐயால் மல்டிப்ளை பண்ண என்ன நடக்கும், இது கான்செப்ட் தான். இதுவும் ஐங்க, இது ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரு. இப்போ இது ஐயால் மல்டிப்ளை பண்ண என்ன இன்னொரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் பண்ணுறது கான்செப்ட் தான். சரி, அதையே நம்ம கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்க போகிறோம். இப்போ நான் ஒரு z = √3 + i அப்படின்னு ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் எடுத்துக்க போகிறேன். அதை கிராஃபிக்கலாக ரெப்ரசென்ட் பண்ணால் என்ன நடக்க போகுது பாருங்க. இப்போ √3னா x ஆக்சிஸ் வேல்யூ √3, y ஆக்சிஸ் வேல்யூ 1, √3, 1 ப்ரெசென்ட் பண்ணிட்டேன் as a வெக்டார் ஃபார்மில் சரியா. பொசிஷன் வெக்டார் ஃபார்ம் மாதிரி ப்ரெசென்ட் பண்ணியிருக்கேன், √3 + i, z = √3 + i. இப்போ நான் இதை ஐயால் மல்டிப்ளை பண்ண போகிறேன், என்ன நடக்க போகுதுன்னு பாருங்க. இப்போ ஐயால் மல்டிப்ளை பண்ண இந்த z ஐயால் மல்டிப்ளை பண்ண iz. இந்த i உள்ளே போகும்போது என்ன ஆகும், i into √3 i into i ஸ்கொயர். இப்போ i ஸ்கொயரோட வேல்யூ என்னது -1, i ஸ்கொயரோட வேல்யூ என்ன -1. இப்போ இந்த √3 அப்படி இருந்திருக்கும். இப்போ இந்த பாயிண்ட் என்ன ஆக்சுவலி -1, √3. நான் பிளாட் பண்ண எக்ஸில் -1 வரும், ஒய்ல √3 -1, √3. சரி, இப்போ என்ன நடந்திருக்கு, ஒரிஜினலாக z வந்து √3, i ஐயால் மல்டிப்ளை பண்ண அது என்ன ஆயிடுச்சு -1, √3 ஆயிருக்கு. இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் பாருங்க. இப்போ இந்த √3, 1ங்கிறத நான் ஒரு ட்ரையாங்கிளாக நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணேனுங்க, க்ளோஸ் பண்ணேனுங்க. இந்த ஆப்போசிட் லென்த் எவ்வளோ, y ஆக்சிஸ் லென்த் y, x ஆக்சிஸ் லென்த் √3 சரியா. இந்த தீட்டா எவ்வளோ இருக்கும், tan θ ஈக்குவல் நம்ம என்ன சொல்லுவோம், tan θ. இந்த இடத்துல நான் tan θ கண்டுபிடிக்கிறேன். tan θ ஈக்குவல் டு ஆப்போசிட் என்ன 1 யூனிட், adjacent எவ்வளோ √3 கரெக்டா. அப்போ எவ்வளவு tan θ எப்போ 1/√3 30 டிகிரி, θ ஈக்குவல் டு 30 டிகிரி சரியா. இப்போ ஒரிஜினலாக z வந்து x ஆக்ஸோட எவ்வளோ ஆங்கிள் மேக்கப் பண்ணுது 30 டிகிரி மேக்கப் பண்ணுது கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சரி,
இப்போ நான் என்ன சொல்லணும், இந்த இது Z1 கண்டுபிடிச்சிட்டேன், ஐயால மல்டிபிள் Z1 இதை கண்டுபிடிச்சிருக்கேன், -1, √3. இந்த -1 + √3 வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக்கப் பண்ணுது எக்ஸ் ஆக்ஸோட கண்டுபிடிக்கும். அப்போதான் நம்ம ஐயால மல்டிப்ளை பண்ணும்போது இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரில் என்ன சேஞ்சஸ் நடக்குன்னு நம்ம கண்டுபிடிக்க முடியும். சரியா, அதை நம்ம யூஸ் பண்ண முடியும் அப்ளிகேஷனாக. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இதோட ஆங்கிள் கண்டுபிடிக்க போகிறேன், Z1ஓட ஆங்கிள். Z1ஓட ஆங்கிள் கண்டுபிடிக்க நான் என்ன பண்ண போகிறேன் பாருங்க. ஜஸ்ட் நான் இங்கே க்ளோஸ் பண்ணுறேன், இதை க்ளோஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். இந்த ட்ரையாங்கிளில் நான் வந்து இதுவரை எனக்கு தீட்டா, எனக்கு இந்த தீட்டா தான் வேணும். இந்த லைன் வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்ஸோட எவ்வளோ ஆங்கிள் மேக்கப் பண்ணுறது தான் தீட்டா. இப்போ நான் இதை தீட்டான்னு அசியூம் பண்ணிட்டேன். இது எவ்வளோ இருக்கும், 180 - தீட்டா தானே. டோட்டல் ஆங்கிள் 180னா இது தீட்டான, இது 180 - தீட்டா, ரெண்டே ஆட் பண்ணால் 180. சரி, இது 180 - தீட்டான்னு வச்சுக்கிட்டேன்னா இப்போ இது ஆப்போசிட் சைடு லென்த் எவ்வளவு, இந்த ஹைட் எவ்வளவு, √3. அட்ஜசன்ட் சைடு எவ்வளவு, லென்த் 1. நம்ம என்ன பண்ண போகிறோம், ஜஸ்ட் ரேஷியோ தான் கண்டுபிடிக்க போகிறோம். நம்ம எந்த குவாட்ரன்ட்ல இருக்குங்க நம்ம கவலைப்படல. நம்ம என்ன தீட்டாவை நம்ம மார்க் பண்ணிட்டோம். நம்ம குவாட்ரன்ட் பிரச்சனை நம்ம ஏற்கனவே முடிச்சிட்டோம். எப்படி இதை தீட்டான்னு எடுத்து இது 180 - தீட்டான்னு எடுத்தாலே என்ன குவாட்ரன்ட் ப்ராப்ளம் நான் டேக் கேர் பண்ணிட்டேன். ஜஸ்ட் இந்த ரேஷியோ மட்டும் கண்டுபிடிச்சா போதும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், tan of 180 - தீட்டா, இந்த ஆங்கிள் 180 - தீட்டா தானே. ஆப்போசிட் √3 / adjacent √3 / 1. ஸோ அதனால் -1 நான் போடல, ஏற்கனவே நான் குவாட்ரண்ட்டை நான் கன்சிடர் பண்ணிட்டேன் இங்கே. ஓகேவா. ஸோ இங்கே √3 / 1 என்ன, tan எப்போ, √3 / tan 60க்கு. அப்போது இந்த 180 - தீட்டா = 60 டிகிரி அப்படின்னா இந்த தீட்டா எந்த பக்கம் கொண்டு வந்தால் ப்ளஸ் தீட்டா விடும், 60 இந்த பக்கம் மைனஸ் ஆகும். 180 - 60 எவ்வளவு, 120. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, ஒரிஜினல் Z வந்து எவ்வளோ ஆங்கிள் மேக்கப் பண்ணிச்சு, 30 டிகிரி மேக்கப் பண்ணியிருக்கு. Z1 எவ்வளோ மேக்கப் பண்ணுது, ஆக்சுவலி 120 டிகிரி மேக்கப் பண்ணியிருக்கு. அப்போ எவ்வளோ கூடி இருக்கு பாருங்க, 30லேருந்து 90 ஆட் ஆயிருக்கு, 90 டிகிரி கூடி இருக்கு. ஓகேவா. அப்போ 90 டிகிரி கூடி இருக்கிறதா இங்கே நம்ம தியரிட்டிக்கலாக கொடுத்துட்டாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர் IZ is a rotation of Z by 90 degree or π/2. ஒரு 90 டிகிரி ரொட்டேஷன் ஆகும் காம்ப்ளெக்ஸ் நம்பர். இங்கே இருக்கிறது 90 டிகிரி ரொட்டேஷன் ஆகி கரெக்டாக அதே லென்த் உள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் அந்த பக்கம் போயிடும். டிஸ்டன்ஸ் பாருங்க சேம் தான். இது ஆரிஜின்லேருந்து டிஸ்டன்ஸ் எவ்வளவு, வரும் பாருங்க, 0,0லேருந்து √3 - 0 whole square 3, 1 - 0 whole square 1. அப்போ 3 + 1 4. டிஸ்டன்ஸ் எவ்வளோ, 2 யூனிட்ஸ். இதுவும் அதே தான் இருக்கும் பாருங்க, 0 - √3 whole square 3, 0 - 1 ஸ்கொயர் 1. இதுக்கும் டிஸ்டன்ஸ் 2. அப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க, இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இந்த மாடுலஸ் டிஸ்டன்ஸ் வேல்யூ மாறல, ஆனால் எவ்வளோ ஆங்கிள் ரொட்டேட் ஆயிருக்கு, 90 டிகிரி ரொட்டேட் ஆயிருக்கு. கடைசியில் இது எப்படி அப்ளை பண்ணலாம் நான் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ அப்ளிகேஷன் இதில் இருக்குது பாருங்க. ஐஐடியில் கொஸ்டின் கேட்குறாங்க, இதை அப்ளை பண்ண, மெயின்ஸ் அட்வான்ஸில் கொஸ்டின் கேட்குறேன், இதை அப்ளை பண்ணி சொல்கிறேன் பாருங்க. இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன், இங்கேருந்து நான் இந்த மறுபடியும் நான் Z மல்டிப்ளை பண்ண போகிறேன், I மல்டிப்ளை பண்ண போகிறேன். இது ஐயால மல்டிப்ளை பண்ண என்ன நடக்க போகுது பாருங்க, Z1 என்கிட்ட என்ன, -1 + √3i. இது ஐயால மல்டிப்ளை பண்ண Z2ன்னு வச்சுக்க போகிறேன். Z2 கூட I Z1. இது ஐயால பண்ணேன், இந்த எழுதியிருக்கேன், ஐயால பண்ணானோ I × -1 - I. இங்கே நான் I × √3 என்ன, √3i². இப்போ I² -1 தெரியும் கரெக்டா. அப்போ இங்கே -√3 ஆயிடுமா, -√3 இது -i. சரியா. அப்போ Z2 என்ன, x வேல்யூ -√3, y வேல்யூ -1. x வேல்யூவில் -√3 வந்தேன், y வேல்யூவில் -1. கரெக்ட் தானே. கீழே இறங்கினா -1. இது -√3, -1. இப்போ இந்த ஆங்கிள் நான் கண்டுபிடிக்க போகிறேன், எவ்வளோ ஆங்கிள். எவ்ரி டைம் எப்படி நடக்குது நான் செக் பண்ணுறேன். இங்கேருந்து இங்கே 90 டிகிரி கூடிச்சு, இதுலேருந்து இங்கே 90 கூடுதான்னு நான் செக் பண்ண போகிறேன். எப்படி பண்ணலாம் பாருங்க. இப்போ நான் இங்கே tan ஆல்ஃபா, இதை ஆல்ஃபான்னு வச்சுக்க போகிறேன், இதை ஆல்ஃபான்னு வச்சுக்க போகிறேன். இப்போ ஆப்போசிட் என்ன, இந்த லென்த் எவ்வளவு, ஆப்போசிட் லென்த் வந்து 1 யூனிட், அட்ஜசன்ட் லென்த் √3. நம்ம சைன் பார்க்க போகிறதில்ல, அதை வந்து நம்ம தீட்டா நம்மளே கூட்டிக்கலாம். ஓகேவா. ஜஸ்ட் ஆங்கிள் மட்டும் கண்டுபிடிச்சிட்டு தீட்டா கூட்டிக்கும். இப்போ tan ஆல்ஃபா என்ன, ஆப்போசிட் எவ்வளோ 1, அட்ஜசன்ட் √3, 1/√3. tan எப்போ 1/√3, 30 டிகிரி, tan 30 எழுதிக்கலாம். இது என்ன, tan 30. ஃப்ரம் திஸ் என்ன, ஆல்ஃபா = 30 டிகிரி கிடைச்சாச்சு. சரியா, ஆல்ஃபா = 30 டிகிரி கிடைச்சாச்சு. இப்போ நமக்கு என்ன, இந்த ஆரிஜின்லேருந்து எவ்வளோ ஆங்கிள் டோட்டல் கண்டுபிடிச்சா தான் நம்ம முடிவு பண்ண முடியும். இது வர 180, இது ஒரு 30. அப்போ 180 + 30 எவ்வளோ, 210 டிகிரி. அந்த Z2 எவ்வளோ, ஆர்குமெண்ட் ஆங்கிள் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2 ஆர்குன்னு சொல்லுவோம். ஆர்க் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் நம்பர் Z2 எவ்வளோ, 210 டிகிரி ஃப்ரம் த பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ். பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து பார்த்தா 210 டிகிரி. இது எவ்வளோ, 160 டிகிரிலேருந்து இப்போ 210 வந்திருக்கு. அப்போ எவ்வளோ கூடி இருக்கு, 90 டிகிரி ஆடப் ஆயிருக்கு. கரெக்டாக 120 + 90 210. சரியா போச்சா. அப்போ இதுலேருந்து இங்கே ஐயால மல்டிப்ளை பண்ண அடுத்து ஒரு 90 டிகிரி ஷிஃப்ட் ஆயிருக்கு. சரி, அப்புறம் இதை நான் ஐயால மல்டிப்ளை பண்ண போகிறேன், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
இங்கே Z3 கூட I Z2 வச்சுக்க போகிறேன். Z2 இருக்குது -√3 -i. இதை நான் ஐயால மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணால் என்ன ஆகும்? இது -√3 ஆகிடும். இதில் -i² ஆகிடும். i² -1. இப்போ -1 +1 ஆகிடும். இது -√3. இப்போ என்ன காம்ப்ளெக்ஸ் நம்பர்? 1, -√3. சரியா? எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ -√3, 1, -√3. இப்போ என்ன நடந்திருக்கு பாருங்க. மறுபடியும் ஆங்கிள் செக் பண்ணுவோமா? இந்த ஆங்கிள் என்ன? இப்போ இதை பீட்டான்னு வச்சுக்கிறேன். இதை க்ளோஸ் பண்ணா என்ன? ஆப்போசிட் 1 adjacent √3. அப்போ ஆப்போசிட் பை adjacent 1/√3 அகைன் எவ்வளோ? பீட்டா வந்து 30 டிகிரி இல்லையா? இப்போ பீட்டா 30 டிகிரி இங்கே பாருங்க. இது 180 நமக்கு தெரியும். இது வர 270. 270 + 30 எவ்வளவு? 300 டிகிரி. அப்போ ஆர்க் ஆஃப் Z3 பாசிட்டிவ் டைரக்ஷன் ஆஃப் எக்ஸ் ஆக்சில் எவ்வளோ வந்திருக்கு? 300 டிகிரி. இது எவ்வளோ இருந்தது? இது ஆங்கிள் எவ்வளோ பார்த்தோம்? 210 டிகிரி. அப்போ 210 + இது எவ்வளோ? 200. இது எவ்வளோ மொத்தம் வருது? 300 டிகிரி. ஏன்னா 270 + 30 300. கரெக்டா? இப்போ 210ல 300 அப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கு? 90 டிகிரி. வந்துட்டுமா? சரி. அப்போ இது 300 ஆச்சு. இப்போ இங்கே எவ்வளோ? இப்போ 60 இருக்கும். இங்கே ஒரு 30 90. இந்த ரெண்டு கிடையாது 90. ஒரு கம்ப்ளீட் ரொட்டேஷன் வந்துட்டோம். டோட்டலாக எவ்வளோ ஆங்கிள் போயிருக்கும்? 360 டிகிரி. 4 டைம்ஸ் 90 டிகிரி. சரி. அப்போ இதில் இன்னொரு வார்த்தை ரொம்ப முக்கியம் பாருங்க. என்ன நடந்திருக்குது? கவுண்டர் கிளாக் வைஸ் ஆங்கிள் எவ்வளோதான்? ஐயால மல்டிப்ளை பண்ணி கவுண்டர் கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. சரியா? இப்போ இதில் நம்ம இதே விஷயத்த நான் வந்து கிளாக் வைஸ்ல மூவ் பண்ண என்ன நடக்கும்? இப்போ நான் வந்து ஐயால மல்டிப்ளை பண்ணால் என்ன கவுண்டர் கிளாக் வைஸ்ல மூவ் ஆச்சு. இப்போ நான் -ஐயால மல்டிப்ளை பண்ணுறேன். நீங்கள் -i. இப்போ என்ன நடக்க போகுது பாருங்க. இப்போ Z வந்து √3 + i இந்த வேல்யூ. இப்போ -ஐயால மல்டிப்ளை பண்ணால் என்ன ஆகும் பாருங்க. இது என்ன ஆகும்? -iல இது -i இன்ட்டு என்ன? √3 + i. இங்க பாருங்க -√3i இங்க என்ன? -i². -i² னா -1. இப்போ -1 +1 ஆயிடுமா? -√3i + 1 என்ன வேல்யூ? 1 -√3i. எனக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க. இந்த இது வந்துருச்சா? 1, -√3. அப்போ ஐயால மல்டிப்ளை பண்ணா கவுண்டர் கிளாக் வைஸ்ல போச்சு. -ஐயால மல்டிப்ளை பண்ணா என்னது? கிளாக் வைஸ்ல மூவ் ஆகுது. நீங்க இதை -ஐயால மல்டிப்ளை பண்ணா இது கிடைக்கும். பாருங்க -i இது ஒன்று தானே. -i × 1 -i. இந்த -1 வந்துருச்சா? இமேஜினரி பார்ட் ஆயிடுச்சா? இது என்னது? -√3i. -√3i × -i என்ன? +√3i². i² -1 போட்டால் -√3 வந்துருச்சா? அப்போ நம்ம என்ன? ஐயால மல்டிப்ளை பண்ணா கவுண்டர் கிளாக் வைஸ்ல ரொட்டேட் ஆகுது காம்ப்ளெக்ஸ் நம்பர். -ஐயால மல்டிப்ளை பண்ணா காம்ப்ளெக்ஸ் நம்பர் என்னது? கிளாக் வைஸ் ரொட்டேட் ஆகுது. சரி. இந்த கொஸ்டின் எப்படி IITல கேட்குறாங்கன்னு பாருங்க. இப்போ நான் இதை ஜாயின் பண்ண போறேன் பாருங்க. இந்த வெர்டெக்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணா என்னன்னு பாருங்க. இது ஆக்சுவலா இது ஒரு ஸ்கொயர். சரிங்களா? இது ஒரு ஸ்கொயர். அவங்க என்ன பண்றாங்கன்னா IIT எக்ஸாம்ல ஒரு ஸ்கொயரோட ஒரு வெர்டெக்ஸ் வந்து √3, 1ன்னு சொல்லிடுவாங்க. அவ்வளவுதான். ஒரு ஸ்கொயரோட one of the vertex is √3, 1. then find the other vertex. அவ்வளவுதான். கண்டுபிடிச்சோம்ல நம்ம. இப்போ கண்டுபிடிச்சாதான் கண்டுபிடிச்சோம். ஒரு வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சு ஒரு வெர்டெக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? ஆல் த 4 வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நான் இதை ஸ்கொயர்னு சொல்றேன். ஸ்கொயர்னா என்ன இருக்கணும்? டிஸ்டன்ஸ் சைடு லென்த் ஈக்குவலா இருக்கணும். இருக்கான்னு பார்த்துருமா? இந்த சைடு லென்த் எவ்வளோ பாருங்க. √3 - 1² ப்ளஸ் 1 + √3² என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் என்ன வரும்? ஸ்கொயர் ரூட் ஆஃப் √3 - 1² ப்ளஸ் 1 - √3² என்ன வரும் பாருங்க. a² + b² வருமா? a² + b². இது என்ன வரப்போகுது? a² + b². ஆன்சர் என்ன? a - b² + a + b². இது என்ன? √3 - 1² இங்க என்ன? 1 + √3. அப்ப a - b² + a + b² கடைசி என்ன இருக்கும்? 2 × a² + b². 3 + 1. அப்ப ஆன்சர் என்ன வரும் பாருங்க. 2√2. ஃபைனல் ஆன்சர். அப்ப இந்த ஸ்கொயரோட சைடு லென்த் என்ன? 2√2. இது 2√2. இதுவும் 2√2. எல்லாமே 2√2 தான் வரும். சந்தேகமே இல்லை. எல்லாமே என்னது? ஒரு தடவை √3 - 1 இன்னும் 1 - √3 இன்னொன்னு செக் பண்ணு பாருங்க. இது வந்து √3 + 1 இது என்ன? 1 - √3² அதே தான் ரிப்பீட் ஆகும். சைடு லென்த் 2√2. இப்போ இதோட லென்த் 2ன்னு சொன்னேன். இதோட லென்த் 2. அப்போ மொத்த லென்த் என்ன? டயகனல் லென்த் 4 யூனிட். கரெக்ட் தானே? ஸோ டயாமீட்டர் ஈக்குவல் இன் எனி ஸ்கொயர் என்ன? √2a. அப்போ √2 × 2√2 சரியா போச்சா? 4 யூனிட் சரியா போச்சா? இட்ஸ் அ ஸ்கொயர் நான் ப்ரூவ் பண்ணிட்டேனா? அப்போ ஸ்கொயரோட ஒரு வெர்டெக்ஸ் தெரிஞ்சா போதும். எல்லா வெர்டெக்ஸ் கண்டுபிடிச்சலாம் காம்ப்ளெக்ஸ் நம்பரோட இந்த ஆப்ரேஷன் வச்சு. ஸோ இதை வச்சு தான் சம் கேட்குறாங்க IITல. சரியா?
இதை ஒரு சிம்பிள் நோட்டாக நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, கேட்பாங்க எக்ஸாமில். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரியா? வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் எக்ஸாம் ஓரியன்ட் லைவ் கிளாஸ் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ.